இன்னும் அடுத்த இது இருக்குது, சேயோன்னு இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் ஒரு மூட்டையே கொடுத்துருக்கீங்க, நான் விளைச்சல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சேயோன் படம் கூட ஆர்கேஎஃப்ஐயில் வந்து அவர் படத்தை பார்த்துட்டு, தாய் கிழவி பார்த்துட்டு கமிட் ஆன படம் இல்லை இது. நான் போயிட்டு ஆர்கேஎஃப்ஐயில் போயிட்டு நான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது இந்த படம் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் நேராக அங்கே போனேன். நான் போயிட்டு நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு சொன்னேன் மகேந்திரன் சார்கிட்ட. ஓகேன்னு அவர் கை கொடுத்துட்டாரு. அவர் சிவகுமார் தான் டேரக்டர்னு சொன்னேன். அந்த படத்தை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போய் கமல் சார்கிட்ட கூப்பிட்டு போய் இதுதான் ப்ராஜெக்ட்னு கை கொடுத்து என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டாங்க. கதை கேட்ட அப்புறம் தான் தாய் கிழவி படமே பார்த்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த பேரை சம்பாரித்து வச்சுருந்தாரு சிவகுமார். இப்போ நான் வெயிட் பண்ணுறதுல எனக்கு உங்களை பாராட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா. ஏன்னா என் பேரும் சிவான்றதுனால என்னையே தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி நான் ஃப்ரேம்குள்ளே எட்டி பார்த்துக்கலாம் அது. அண்ட் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நோக்கி வந்திருப்பீங்க. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதும் ஒரு ரீசன். ஸோ இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சேர்ந்தே பயணிப்போம். இந்த மேடையில் திரும்பவுமே சொல்கிறேனே, சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போகிறேன்.